நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் IIFT என்ற பல்கலைக்கழகத்திற்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதுன்னு பார்க்கலாம். குறிப்பு: இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் IIFT என்ற பல்கலைக்கழகத்தில் நாம் விண்ணப்பிக்க விரும்பினால் மாணவர்கள் முன்னதாகவே இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் IPMAT இண்டோர் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்த மாணவர்கள் மட்டுமே IIFT பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்க முடியும். IIFT விண்ணப்ப படிவத்தில் நாம் IPMAT ஸ்கோர் மற்றும் அப்ளிகேஷனை பதிவேற்றம் செய்ய வேண்டும். முதலாவதாக கூகுளில் IIFT அட்மிஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு நியூ அட்மிஷன் IIFT என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து ப்ராஸ்பெக்டஸ் 2026-28 என்ற பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் தெளிவாக படிக்க வேண்டும். பிறகு இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் BBA and MBA 2026-31 அட் காக்கிநாடா கேம்பஸ் ஆந்திர பிரதேஷ் என்ற இடத்தில் அப்ளை ஆன்லைன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஃப்ரெஷ் கேண்டிடேட் டு கிரியேட் லாகின் நியூ லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக கிரியேட் லாகின் டு அப்ளை ஆன்லைன். நேம் ஆஃப் த கேண்டிடேட் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை 10ஆம் வகுப்பு சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும். ரீஎன்டர் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் மாணவரின் பிறந்த தேதியை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். நாம் BC, BCM, MBC, DNC வகுப்பை சார்ந்தவராக இருந்தால் OBC நான் கிரீமி லேயர் என்பதை மட்டுமே குறிப்பிட வேண்டும். Are you a person with disabilities PWD என்ற இடத்தில் மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். இமெயில் ID என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழை இல்லாமல் குறிப்பிட வேண்டும். ரீஎன்டர் இமெயில் ID என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை பிழை இல்லாமல் மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் அந்த பாஸ்வேர்டை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரீஎன்டர் பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் குறிப்பிட்ட பாஸ்வேர்டை மீண்டும் ஒரு முறை குறிப்பிட வேண்டும். Have you read and understand the admission guideline including admission criteria, eligibility criteria, mode of payment, etc. for IIFT's IPM BBA MBA 2026-31 programs என்ற இடத்தில் நாம் IIFT பற்றி முழு விவரத்தை ப்ராஸ்பெக்டஸ் மூலம் அறிந்து கொண்டோமா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. நாம் முழு விவரத்தை அறிந்துவிட்டு எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ப்ரொசீட் டு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு நாம் ரெஜிஸ்டர் செய்த இமெயில் ID மற்றும் பாஸ்வேர்டை பிழையில்லாமல் குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கிளிக் ஆன் த பட்டன் given below என்ற இடத்தில் ஸ்டெப் 1 fill application என்ற பட்டனை கிளிக் செய்யவும். மதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தாயின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஃபாதர்ஸ் நேம் என்ற இடத்தில் மாணவரின் தந்தையின் பெயரை குறிப்பிட வேண்டும். ஜெண்டர் என்ற இடத்தில் மாணவரின் பாலினத்தை குறிப்பிட வேண்டும். மாணவராக இருந்தால் மேல் என்றும் மாணவியாக இருந்தால் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும். நேஷனாலிட்டி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியன் என்று குறிப்பிட வேண்டும். பிரசன்ட் அட்ரஸ் என்ற இடத்தில் நம்முடைய வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும். சிட்டி என்ற இடத்தில் மாணவர் வசிக்கும் நகரத்தை குறிப்பிட வேண்டும். ஸ்டேட் என்ற இடத்தில் மாணவரின் மாநிலத்தை குறிப்பிட வேண்டும். பின்கோட் என்ற இடத்தில் மாணவரின் அஞ்சல் குறியீட்டு எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் இமெயில் ID என்ற இடத்தில் நமது முதன்மை இமெயில் ஐடிக்கு மாற்றாக இன்னொரு இமெயில் ஐடியை பதிவு செய்ய வேண்டும். மொபைல் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் முதன்மை மொபைல் எண்ணுக்கு மாற்றாக இன்னொரு தொடர்பு கொள்ளக்கூடிய மொபைல் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் IPMAT இண்டோர் அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் IPMAT இண்டோர் அப்ளிகேஷன் நம்பரை பிழை இல்லாமல் குறிப்பிட வேண்டும். ரீஎன்டர் IPMAT 2026 அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் மீண்டும் ஒரு முறை அப்ளிகேஷன் நம்பரை குறிப்பிட வேண்டும். பிறகு டிக்ளரேஷன் என்ற இடத்தில் உள்ள தகவல்களை நன்றாக படித்துவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் செய்ய வேண்டும்.
பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் டு ஃபில் குவாலிஃபிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ஹோம் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் ஒரு முறை ஃபில் அப்ளிகேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கிளிக் ஹியர் டு ஃபில் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். முதலாவதாக நாம் 10ஆம் வகுப்பு தகவல்களை வழங்க வேண்டும். போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும். மெயின் சப்ஜெக்ட் ஆர் ஸ்பெஷலைசேஷன் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவின் கோர் சப்ஜெக்டை குறிப்பிட வேண்டும். மார்க்கிங் ஸ்கீம் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் நாம் எந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து முடித்தோம் என்பதை குறிப்பிட வேண்டும். மார்க் அப்டேட் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பின் மதிப்பெண்ணை குறிப்பிட வேண்டும். மேக்சிமம் மார்க் என்ற இடத்தில் 500 என்று குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு தகவல்களை குறிப்பிட வேண்டும். போர்டு ஆர் யூனிவர்சிட்டி என்ற இடத்தில் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும். மெயின் சப்ஜெக்ட் ஆர் ஸ்பெஷலைசேஷன் என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவின் கோர் குரூப்பை குறிப்பிட வேண்டும். மார்க்கிங் ஸ்கீம் என்ற இடத்தில் பர்சன்டேஜ் என்று குறிப்பிட வேண்டும். எக்ஸாம் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் பாசிங் என்ற இடத்தில் 2026 என்று குறிப்பிட வேண்டும். பிறகு whether you have studied mathematics or business mathematics or applied mathematics or statistics or business statistics as a subject in 10th or 12th என்ற இடத்தில் நம்முடைய 12ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் இவையேனும் நாம் பயின்றிருந்தால் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்றும் குறிப்பிட வேண்டும். பிறகு சேவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ப்ரொசீட் டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு கிளிக் ஹியர் டு வியூ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நாம் புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை எவ்வாறு பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற முழு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் அதை கவனமாக படிக்க வேண்டும். ஃபோட்டோகிராஃப் என்ற பக்கத்தில் சூஸ் ஃபைல் என்ற இடத்தில் கிளிக் செய்து நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG ஆர் JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு சிக்னேச்சர் என்ற இடத்தில் சூஸ் ஃபைல் என்ற பக்கத்தில் கிளிக் செய்து நாம் நம்முடைய கையொப்ப புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் JPG ஆர் JPEG வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக டாக்குமெண்ட் அப்லோட். முதலாவதாக கிளிக் ஹியர் டு அப்லோட் 10th மார்க் ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு கிளிக் ஹியர் டு அப்லோட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் மாணவரின் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை பதிவேற்றம் செய்ய வேண்டும். கிளிக் ஹியர் டு அப்லோட் IPMAT 2026 அப்ளிகேஷன் என்ற இடத்தில் நாம் முன்னதாக அப்ளை செய்த IPMAT இண்டோர் அப்ளிகேஷனை நாம் பதிவேற்றம் செய்ய வேண்டும். பிறகு சேவ் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு பிரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இங்கு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு ஹோம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு மேக் பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். Do you want to proceed for payment என்ற இடத்தில் எஸ் என்று கிளிக் செய்யவும். Do you agree to the IIFT's IPM BBA MBA 2026-31 admissions guideline and affirm that the statement made the information furnished by me in the online application form is true and correct, and it will be my responsibility to establish the same as when required. In case of incomplete or untrue information, my application form will be rejected என்ற இடத்தில் நாம் உறுதிப்படுத்தும் விதமாக எஸ் என்று குறிப்பிட்டு சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். பிறகு பிரிண்ட் அப்ளிகேஷன் என்ற இடத்தில் நாம் IIFT அப்ளிகேஷனை நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். IIFT நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.